அப்போ எந்த மனிதன் மனம் திரும்பி பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை இடுகிறானோ அப்பொழுது அவனுடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்தமாக்கும். கவனமா கேட்டுங்க. அதோடு மாத்திரமல்ல, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்தமாக்குவதற்கு அந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். சரிங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க சொல்றீங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, எனக்கு எப்படி தெரியும்? அதான் வேதம் சொல்லுது, ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கடவுள். அப்ப எந்த மனிதன் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றானோ அவள் பிதாவாகிய தேவனுக்கும் ராஜா. ஆமென். அவர் சொல்றாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கும் நம்மை ராஜாக்களும் ஆசரிப்பாங்க. அப்போ யாரெல்லாம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜா. ஆமென்.